ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் என்ன பொரியல் தெரியுமா செஞ்சு காமிக்க போகிறேன். வாழைப்பூவும் பாருங்கள், வாழைப்பூ நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் வச்சு தான் இப்போ இன்றைக்கி உங்களுக்கு பொரியல் செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், வெங்காயம், கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் 3 கிள்ளி வச்சுருக்கிறேன். கடைசியாக போடுறதுக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். 3/4 வேக்காடு துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கிறேன். இந்த தேங்காய் கடைசியாக போட்டு இறக்குறதுக்கு தேங்காய். இதுதான் வாழைப்பூவும் முருங்கைக்கீரையும் செய்கிறதுக்கு தேவையான, பொரியல் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க, சட்டி காஞ்சிருச்சா? ஒரு 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஊற்றிட்டோமா? பாருங்கள், சட்டி காஞ்சிருச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு, வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு புரிஞ்சிருச்சா? அந்த வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கோமா? இந்த வெங்காயத்தையும் போட்டு, வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல்னு சொல்லலாம், தோட்டல்னு சொல்லலாம். ஊர் சைடெலாம் துவட்டல்னு சொல்லுவாங்க. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு வதங்கிடுச்சா? வதங்கின பிறகு இந்த வாழைப்பூ நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன்னா அதை எடுத்துட்டேன். அதை போட்டுக்கலாம். அதை போட்டு ஒட்டிட்டு முருங்கைக்கீரை அதுக்கு மேலேயே அள்ளி வச்சிடலாம். முருங்கைக்கீரை அதுக்கு மேலேயே பூவும் இருக்குங்குதுங்க. இதில் பூவும் சேர்ந்து வந்திருக்கு. அள்ளி வச்சிட்டோமா? இப்போ மேலாப்பில் இந்த உப்பு தூவி கொஞ்சம் வேகட்டும். உப்பு தூவி மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வேகட்டும். வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதுங்க, அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. சரியா? நல்லா வெந்துருச்சா? வாழைப்பூ முருங்கைக்கீரை வெந்துருச்சு. முருங்கைக்கீரையில் ரொம்ப காம்பு எடுக்காதீங்க, ஏன்னா காம்பில் தான் அவ்வளோ சத்து இருக்குங்கிறாங்க. அதனால் காம்பு ரொம்ப எடுக்காதீங்க. பாருங்கள், துவரம்பருப்பு ஒரு 3/4 வேக்காடு வேக வச்சுருந்தோமா, அது. அப்புறம் தேங்காய் துருவி வச்சுருந்தோம். 2ஐயும் போட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி கொடுத்துட்டு இறக்கினா சுவையான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இது காரக்குழம்புக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்குங்க. சுவையான சத்தான வாழைப்பூ முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லுங்கள். போனா ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.